நீங்கள் யூடியூப்பில் நிறைய படிப்பு வீடியோஸ் பார்ப்பீங்களா? ஆனால் லாஸ்ட்டில் என்ன ஆகுது? நோட்ஸ் இல்லை, ரிவிஷன் கஷ்டமாகுது, எக்ஸாம் டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகுது. பட் இனிமே அது நடக்காது. பிகாஸ் இன்றைக்கி நான் உங்கள் லைஃப்பை ஈஸியாக்க போகிறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அறிவு டெக் ஏஐ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனி யூடியூப் வீடியோவை நம்ம எப்படி டாப்பர் லெவல் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம். யூடியூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் யூடியூப் சர்ச் பண்ணி யூடியூப் லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு தேவையான வீடியோவை கிளிக் பண்ணுறோம். லைக் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். இதை பாஸ் பண்ணி நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு மோர்னு கொடுத்தோன்னா அதில் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிரான்ஸ்கிரிப்டுன்னு. ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷோ டிரான்ஸ்கிரிப்டுன்ட்டு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ரைட் டாப் கார்னரில் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் அதை ஸ்க்ரோல் பண்ணி எண்டு வரைக்கும் போகிறேன். ஸோ நான் இங்கே அதை செலக்ட் பண்ணுறேன். ஃபுல் டிரான்ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C. தென் நான் ChatGPTக்கு போயிட்டு காப்பி பண்ண கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V. இதில் நமக்கு டைம் ஸ்டாம்ப் வரும். ஸோ we are going to remove it. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரோல் பண்ணி எண்டு வரைக்கும் வரேன். லாஸ்ட்டில் நம்ம இங்கே ஒரு டைம் ஸ்டாம்ப் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். ரிமூவ் த டைம் ஸ்டாம்ப் ஃப்ரம் த டிரான்ஸ்கிரிப்ட். இதை நம்ம டைப் பண்ணிட்டு என்டர் அடிக்க போகிறோம். ஸோ நமக்கு டிரான்ஸ்கிரிப்டில் டைம் ஸ்டாம்ப் ரிமூவ் பண்ணி ஒரு கண்டென்ட் வருது. ப்ரீவியஸாக நமக்கு டைம் ஸ்டாம்போடு வந்துச்சு 0.2, 0.27. அந்த கண்டென்ட், அந்த டைம் ஸ்டாம்ப் இங்கே ரிமூவ் ஆகி நமக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டாக வித்தவுட் டைம் ஸ்டாம்பாக வருது. ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ChatGPTலே நான் அதை அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். எண்டு வரைக்கும் வரேன். நான் இங்கே இதை ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண போகிறேன். This transcript into a lucrative notes and detailed and structured notes அப்படின்னு சொல்லி நான் ஒரு prompt யூஸ் பண்ணி இதை கன்வெர்ட் பண்ணுறேன். So I'm just clicking the enter button. எனக்கு இங்கே structured formatல என்னோட நோட்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ இது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். லைக் டைட்டில், சப்டைட்டில் அண்ட் கீ பாயிண்ட்ஸு, டேக்அவேஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே இங்கே தனித்தனியாக மென்ஷன் ஆகி ஹைலைட் ஆகி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். லைக் இங்கே பாருங்கள், சப் பாயிண்ட்ஸு, அது உள்ள நமக்கு பாயிண்ட்ஸு, கீ டேக்அவே, இந்த மாதிரி நமக்கு செப்பரேட் ஆகி வரும். ஸோ இந்த இப்போ வந்திருக்க நமக்கு ஸ்ட்ரக்சர்டு நோட்ஸை நம்ம லேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அகெயின் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். லைக் நமக்கு டாப்பர் ஸ்டைலில் நோட்ஸ் வேணும். ஸோ நம்ம இங்கே டாப்பர் ஸ்டைலில் நோட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ChatGPTக்கிட்டே நம்ம அதோட ஃபார்மேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். கிவ் அ ப்ராம்ப்ட் டு கிரியேட் அ ப்ராப்பர் டாப்பர் ஸ்டைல் நோட்ஸ் இன் கேன்வா ஆர் யூஸிங் கேன்வா. இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா நமக்கு தேவையான ப்ராம்ப்டை அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராம்ப்டை வச்சு தான் நம்ம ஜெமினாயில் டாப்பரோட ஸ்டைலில் நோட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் நோட்ஸ் ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்போம். அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி டாப்பில் போய் காப்பி பண்ண போகிறோம்.
ஸ்க்ரோல் பண்ணுறோம். அண்ட் இதுதான் நம்மளோட வந்து ப்ராப்பராக நம்ம ஃபார்மேட் பண்ணி ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணியிருக்க நோட்ஸ். இதை நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி நம்மளோட ப்ரீவியஸ் இதில் போய் ஜெமினாயில் போகிறோம். நம்ம ஜெமினாயில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். தென் அகெயின் நம்ம வந்து ChatGPT கிட்ட போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்டை இப்போ நம்ம காப்பி பண்ண போகிறோம். அந்த ப்ராம்ப்ட் எதுக்குன்னா நமக்கு வந்து டாப்பர் ஸ்டைலில் நோட்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்டைலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் அது. ப்ராப்பர் ஸ்டைல் நோட்ஸ், எக்ஸாம் ரெடி நோட்ஸ். இதை நம்ம காப்பி பண்ணி அகெயின் நம்ம ஜெமினாய்க்கு போகிறோம். ஜெமினாயில் நம்ம அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி போட்ட கண்டென்ட்டோட கண்டினியூவேஷனில் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம அங்கே கேன்வான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ண போகிறோம். கேன்வா கொடுத்துட்டு ஃப்ளாஷ் ஆப்ஷனுக்கு போயிட்டு 3.5 ஃப்ளாஷ் கிளிக் பண்ண போகிறோம். அது டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து சப்மிட் கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து நம்மளோட அவுட்புட் ஆர் ரிசல்ட் வந்து கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான வந்து டாப்பர் ஸ்டைல் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு வந்து எல்லாமே இருக்குது. லைக் டேபிள் இருக்கும், கம்பேரிசன் சார்ட்ஸ் இருக்கும், ஃப்ளோ சார்ட் இருக்கும், அண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், ரிசல்ட்டு, டேக் அவே எல்லாமே நமக்கு இது ஒரே ஒரு சிங்கிள் நோட்ஸில் வந்து நமக்கு கிடைச்சிடும். பாயிண்ட்ஸ், சப் பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து கரெக்டாக ஆர்டராக வரும். இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ், கீ ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா மேலே வந்து நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த க்ரியேட்க்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஷேர். அதை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஷேர், எக்ஸ்போர்ட் அண்ட் காப்பி கண்டென்ட். ஷேர்னா நம்ம டைரெக்டாக அதை ஷேர் பண்ணலாம். அது எப்படின்னா நம்ம ஷேர் பட்டன் கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து அங்கே ஒரு லிங்க் மாதிரி வரும். அதை நம்ம லிங்க்கு காப்பி பண்ணி யாருக்காவது ஷேர் கூட பண்ணிக்கலாம். லைக் இந்த லிங்க் தான் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு டேக் த பிரிண்ட் யூ கேன். பிரிண்ட்டுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ காமிக்குது அது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு டவுன்லோட் யூ கேன் டவுன்லோட். மேனுவல் சேஞ்சஸ்க்காக நமக்கு அந்த 3 ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை நம்ம மேனுவலாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். லைக் ஹெட்டிங்கு, அப்புறமா அதை போல்டாக மாற்றணுமா, இட்டாலிக்காக மாற்றணுமா, ஜஸ்டிஃபை பண்ணுமா, லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணுமா, இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ண சேஞ்சஸை சேவ் கூட பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.